ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 690வது நாமாவளியாக ஓம் மகாபோகாய நமஹ. முருகப்பெருமான பெரிய வடிவம் கொண்டவருக்கு நமஸ்காரம். அதாவது மேன்மை தங்கிய சுகத்தை அனுபவிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம். இறைவன் எப்படி இருக்கார் அப்படின்னா பெரும் செல்வராக இருக்கார். அந்த செல்வம்னா என்ன அப்படின்னா சந்தோஷம். அதாவது இப்போ நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்குது அப்படின்னா அது இதுதான் அப்படின்றத சொல்ல முடியும். எத்தனையோ ஆனந்தங்கள் இருக்குது. நமக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறது, தீர்த்தம் சாப்பிட்றோம், அது ஒரு ஆனந்தம். உடம்பு வலிக்குது, படுத்து தூங்குறோம், அது ஒரு ஆனந்தம். இப்படி எத்தனையோ ஆனந்தம். ஐம்புலன்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்குறோம். நமக்கு எத்தனையோ விதமான ஆனந்தங்கள் இந்த பூமியில் நிறைய இருக்குது. ஆனால் இந்த ஆனந்தத்தினுடைய வடிவம், அந்த சந்தோஷம் அடையும் பொழுது ஒரு ஏற்படும் இல்லையா ஒரு சக்தி, அந்த சக்தி தான் குமார பரமேஸ்வரன். அப்போ எந்த ஒரு பொருளாலையும் ஒன்றொன்றால் ஒவ்வொரு விதமான ஆனந்தம் கிடைக்கிது. சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த சந்தோஷமாக நினைக்கக்கூடிய வஸ்துவே குமார பரமேஸ்வரன் தான். அவர் தான் எல்லா உயிருக்கும் சகல போக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவர். அவருடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அப்பேற்பட்ட அந்த சக்தி வடிவம் தான் குமார பரமேஸ்வரன். அதனால்தான் அடியார்கள் எல்லாம் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஆனந்தத்தை அடைய முடியும் அப்படின்றத உணர்ந்து சொல்கிறார். சகல துக்கமும் அற, சகல சர்க்குணம் வர, தரணியில் புகழ் பெற, தகைமை பெற்று உனது பொற்சரணம் எப்பொழுதும் நட்போடு நினைத்திட அருள் தருவாயே அப்படின்னு திருப்புகழில் கேட்பார். அப்படி இறைவனுடைய அந்த புகழை, இறைவனுடைய அந்த விசேஷத்தன்மையை நாம் சொல்ல தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா எல்லா விதமான சந்தோஷங்கள், மேன்மை தங்கிய சுகமானது எல்லா உயிருக்கும் கிடைக்கும். அந்த சுகம் வடிவமாகவும் அதை கொடுப்பவராகவும் அதை உடையவராகவும் குமார பரமேஸ்வரன் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் மகாபோகாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.